தினமும் ஒரு மரம், 2 மரம், வாழ்க்கை ஓடணும், பணம் வந்து சேரணும். அதனால தான் திலீப் எத்தனை மரமோ எண்ணிக்கை இல்லாமல் வெட்டிக்கொண்டே இருந்தான். மரம் விழும் ஒவ்வொரு சத்தத்திலும் அவன் சோர்வு மட்டும்தான் அதிகரிச்சது. அந்த இரவு திலீப் கடும் சோர்வில் தூங்கினான். ஆனா அவன் கனவில் அவன் தன்னையே ஒரு Suffocating. சவப்பெட்டிக்குள்ள I படுத்திருக்க want to கண்டான். scream. கை அசைக்க முடியவில்லை, மூச்சே வாங்க முடியவில்லை. அவன் வெட்டிய மரங்கள், ஒன்றுக்கொன்று விழுந்த காட்சிகள், உதிரும் இலைகள், மரத்தடியில் ஓடிக்கொண்டிருந்த குழந்தைகள், அந்த தூய காற்று, அனைத்தும் அவன் கண்முன்னே மின்னல் போல மின்னின. அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, மரம் இருந்ததால்தான் ஆக்சிஜன். நான் இங்க செய்யறேன் பாரு. இனிமே மரம் வெட்ட அந்த மாட்டேன். நாள் முதல் திலீப் ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்கினான். அவன் தோண்டிய ஒவ்வொரு குழியிலும், வைத்த ஒவ்வொரு செடியில் ஒரு மன்னிப்பும் ஒரு புதிய நம்பிக்கையும் இருந்தது. சில மாதங்கள் கழித்து அவன் நின்று அந்த மரத்துடன் பேசிக் கொண்டிருந்தான். அவன் சொல்லிய ஒரே வார்த்தை, நீங்க இருந்தால்தான் நாங்க இருப்போம். அந்த மாலை சூரிய ஒளியில் மரமும் திலீப்பும் புதிய வாழ்க்கையையும் புதிய உண்மையையும் பிரதிபலித்தது.